யூசுவலா ஒரு சார்ஜ் இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஸோ நமக்கு தெரியும் பாசிட்டிவ் சார்ஜ்ன்றது எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸை அவுட்வர்டா எமிட் பண்ணும். ஏதோ ஒரு சார்ஜ் இருந்தாலே கன்ஃபார்மா அது எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸை எமிட் பண்ணும். இங்க என்னன்னா பாசிட்டிவ் சார்ஜ்ன்றதுனால அவுட்வர்ட் டைரக்ஷன் நம்ம டிரா பண்ணியிருக்கோம். சரியா? இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வேற ஒரு சார்ஜோட இன்டராக்ட் ஆகும்போது, அது எய்தர் பாசிட்டிவா இருக்கலாம், இல்ல நெகட்டிவா இருக்கலாம். எதுவா வேணாலும் இருக்கலாம். அப்படி இன்டராக்ட் ஆகும்போது நமக்கு என்ன நடக்கும்? அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன் நடக்கும். இப்போ நம்ம அந்த சார்ஜஸ நகர்த்திடுவோம். சார்ஜஸ் நமக்கு வேணும். அதுக்கு பதிலா நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு சர்ஃபேஸ் எடுத்துட்டு வந்து வைக்க போறேன். ஒரு சர்ஃபேஸ் எடுத்துட்டு வந்து வைக்க போறேன். அப்படி சர்ஃபேஸ் எடுத்துட்டு வந்து வைக்கும்போது, இங்க பாருங்க இது ஒரு சர்ஃபேஸ் சர்ஃபேஸ் ஏன்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ இந்த சர்ஃபேஸ் ஏல எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாஸ் ஆகி இந்தாண்ட வருது. வெளில வருது. ஓகேவா? ஆக்சுவலா பாஸ் ஆகி வெளில வராது. நம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக அப்படி சொல்றோம். ஓகேவா? ஓகே. அண்ட் இங்க ஒரு சர்ஃபேஸ் எடுத்திருக்கேன். 2வது சர்ஃபேஸ் ஒண்ணு எடுத்திருக்கேன். இப்போ 2 சர்ஃபேஸ்மே எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாஸ் ஆகுது. ஆனா என்ன விஷயம்னா, எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஃப்ளோ ஆகுது. அதுதான் முக்கியமே. எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அதுல ஃப்ளோ ஆகுதுன்றது தான் விஷயமே. ஸோ அத தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஃப்ளோ. ஓகேவா? ஃப்ளோ. ஃப்ளோ ஆன் த கிவன் சர்ஃபேஸ் ஆர் நாம எடுத்த சர்ஃபேஸ். த நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் கிராசிங் எ கிவன் ஏரியா கெப்ட் நார்மல் டு தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் தானே? கரெக்ட்டா? ஸோ கரெக்ட்டா வரல பார்த்தீங்களா? ஓகே. ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி வருது? நம்ம அதுக்கு பெர்பெண்டிகுலரா நார்மலா வந்து என்ன பண்றோம்னா, நார்மலானா ரைட் ஆங்கிள் அ குறுக்குல குறுக்க இந்த கௌஷிக் வந்தா சொல்லுவாங்கல்ல, ஸோ அது மாரி. ஸோ அதுக்கு குறுக்கா நம்ம வைக்கும்போது, அதுல எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஃப்ளோ ஆகுதுன்றது தான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். அண்ட் அத நம்ம என்ன சிம்பல்ல டினோட் பண்ணுவோம்னா, கிரீக் சிம்பல் ஒண்ணு டெல் இ. ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அப்ப எத பொறுத்து இருக்கு? ஆ சாரி எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எத பொறுத்து இருக்கு? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸையும் இ அண்ட் ஏரியா நாம எடுக்கிற ஏரியாவ பொறுத்து தான் இருக்கு. ஓகேவா? புரியும்னு நெனைக்கிறேன். சரி. இப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ பத்தி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும்? அதுவும் முக்கியம் இல்ல. ஏற்கனவே முன்னாடி இவ்ளோ கான்செப்ட் தெரிஞ்சுட்டாச்சு. எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னா என்ன? எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா என்ன? சார்ஜ்னா என்ன? பாயிண்ட் சார்ஜ்னா என்ன? பொட்டன்ஷியல்னா என்ன? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னா என்ன? பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்ன? எலக்ட்ரோஸ்டாடிக் பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்னன்ட்டு இவ்ளோ கான்செப்ட் தெரிஞ்சுட்டாச்சு. இன்னும் நான் ஏன் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ தெரிஞ்சுக்கணும்னு கேட்டா, நம்ம இதுக்கு முன்னாடினா கூலம்ப்ஸ் லா வச்சு டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? கூலம்ப்ஸ் லா வச்சு டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பட் இதுக்கப்புறம் என்ன பார்ப்போம்னா, காஸ் லா பார்ப்போம். ஸோ காஸ் லாவ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, நமக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரியணும். அப்பதான் காஸ் லாவ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். சரியா? அதனால தான் என்னன்னா, இப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஃப்ளோ. ஓகேவா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் கிராசிங், பாஸ், ஃப்ளோ ஆன் எ கிவன் சர்ஃபேஸ் ஆர் நாம எடுத்த சர்ஃபேஸ் விச் இஸ் பெர்பெண்டிகுலர் கெப்ட் பெர்பெண்டிகுலர் டு தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். தட் இஸ் கால்ட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி. இப்போ வேற ஒரு எக்ஸாம்பிள் எடுப்போம். அதாவது இங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எல்லா டைரக்ஷன்லயும் மூவ் ஆகுது. தெரியும்னு நினைக்கிறேன். எல்லா டைரக்ஷன்லயும் மூவ் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுல எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எப்படி ஆக்ட் ஆகுது, அது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும்ட்டும், அண்ட் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல கர்வ்டு சர்ஃபேஸ்ல இர்ரெகுலர் ஷேப்ல இருக்கும்போது, அங்க எப்படி எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் உருவாகுது, அத நம்ம எப்படி கால்குலேட் பண்றதுன்றது டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? சரி. இப்போ ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கு. அண்ட் ஒரு சர்ஃபேஸ். ஓகேவா? ஒரு ஹாலோ சர்ஃபேஸ்ன்னு வச்சுக்கோங்க. இல்லன்னா ஒரு சர்ஃபேஸ். இது ஃபுல்லாவே ஒரு சர்ஃபேஸ்ன்னே வச்சுக்கோங்க. சரியா? இப்போ இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். ஓகே. அண்ட் இது ஒரு சர்ஃபேஸ். இப்போ நான் இத எடுத்துட்டு வந்து இங்க வைக்கிறேன்றப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நீங்க இப்ப மொபைல்ல தானே பார்க்குறீங்க. மொபைல்ல பார்க்கும்போது இந்த டைரக்ஷன்ல இருக்கும். கரெக்ட்டா? மொபைல்ல பார்க்கும்போது இந்த டைரக்ஷன்ல இருக்கும். அதுவே நம்ம மொபைலோட சைட் டைரக்ஷன்ல இருந்து பார்க்கும்போது அது எப்படி இருக்கும்? சம்திங் லைக் இப்படி இருக்குமா? ஓகேவா? ஸோ அப்ப நான் இத வந்து ரப் பண்ணிடுறேன். சரியா? நமக்கு இப்போதைக்கு இது தேவையில்ல. இத ரப் பண்ணிடுறேன். இப்போ கான்செப்ட் என்னன்னா, இங்க இருக்குல்ல இந்த சர்ஃபேஸ். அந்த சர்ஃபேஸ் தான் இந்த சர்ஃபேஸ். ஸோ பெர்பெண்டிகுலரா வச்சுக்கிறோம். பெர்பெண்டிகுலரா வைக்கும்போது நல்லா கவனிங்களேன். இது வந்து ஏரியா அண்ட் இந்த என் கேப்ன்னு போட்டிருக்குல்ல, இது வந்து ஏரியா வெக்டார். ஏரியா எந்த டைரக்ஷன்ல நான் பிளேஸ் பண்றேன் அப்படின்றதுக்கான வெக்டார். சரியா? சரி. இப்போ இதுல பார்த்தோம்னா 2 எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாஸ் ஆகுது. 2 எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாஸ் ஆகுது. எப்போ? நான் பெர்பெண்டிகுலரா வைக்கும்போது. ஸோ அத நான் என்னன்னு எழுதலாம்னா, டெல் இ ஏன்னு எழுதலாம். நான் இங்கே கூட எழுதுறேனே. ஸோ மேபி வேற கலர் சூஸ் பண்ணிப்போம். ஒயிட் கலர். ஓகே. ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டு ஏ. ஓகே. நெக்ஸ்ட்டு
இப்போ நான் இந்த ஏரியாவை என்ன பண்ண போறேன்னா, பேரலல் ஆக்க போறேன். பேரலல்னா கவனிங்க. சாரி. ஓ! ஓகே. பேரலல்னா இப்போ இப்படி 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 கூட வச்சுப்போமே. ஓகே. ஸோ இப்போ பேரலலா இந்த சர்ஃபேஸ் வச்சுட்டேன்னா, இதுல எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாஸ் ஆகுதா? இல்ல. கரெக்ட்டா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸே இந்த ஏரியாவுல இன்டராக்ட்டே ஆகல. நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருப்பேன். எத்தன ஃபீல்ட் லைன்ஸ் கிராசிங் ஆகுது ஆர் ஃப்ளோ ஆகுது. அதுதான் கான்செப்ட். கரெக்ட்டா? கிராசிங் ஆர் ஃப்ளோ. பட் இங்க கிராஸும் ஆகல, ஃப்ளோவும் ஆகல. அப்போ இங்க எனக்கு என்ன வரும்? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் 0. ஓகேவா? ஏரியா கூட இன்டராக்ட்டே ஆகல. அப்போ 0 வரும். இப்போ இப்பதான் ஒரு முக்கியமான கான்செப்ட் வருது. என்னன்னா, இத நான் ஒரு சர்டைன் ஆங்கிள்ல வைக்கிறேன். அதாவது கொஞ்சம் மேல தூக்கிக்குமா? ஓகே. யாஹ்! புக்ல இப்படி தானே இருக்கு. கரெக்ட். ஸோ இப்போ சடன் ஆங்கிள்ல வைக்கும்போது, இதுல நல்லா கவனிங்களேன். ஒரே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் தான் பாஸ் ஆகுது. பார்த்தா தெரியும். இப்போ இதுல நல்லா பார்த்தா, இந்த ஒரே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் தான் பாஸ் ஆகுது. இதுக்கு முன்னாடி எவ்வளோ பாஸ் ஆச்சு? 2 பாஸ் ஆச்சு. சரியா? பட் இப்போ என்னன்னா, ஒண்ணே ஒண்ணு தான் பாஸ் ஆகுது. அப்போ இங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ரைட்டா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. எனக்கு ஏரியா வெக்டர் எந்த டைரக்ஷன்ல இருக்கு? இப்படி இருக்கு. அப்போ இது 2த்துக்கும் நடுவுல ஒரு ஆங்கிள் உருவாகுது. இ வெக்டார் இப்படியும், ஏ வெக்டார் இப்படியும் போகுது. ஸோ இது 2த்துக்கும் நடுவுல ஒரு ஆங்கிள் உருவாகுது. ஸோ அந்த ஆங்கிள் என்ன பண்ணுதுன்னா, அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட 2 காம்போனன்ட்டா பிரிக்குது. சரியா? ஒரு காம்போனன்ட் என்னன்னா, ஹாரிசான்டல் காம்போனன்ட் இன்னொன்னு என்னன்னா வெர்டிகல் காம்போனன்ட். ஹாரிசான்டல் காம்போனன்ட்ன்னு பார்க்கும்போது வெயிட் எ மினிட். ஓகே. ஸோ ஹாரிசான்டல் காம்போனன்ட் நம்ம காஸ் தீட்டான்னு சொல்லுவோம். பட் இங்க என்னன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் தானே இதாகுது. ஸோ இ காஸ் தீட்டா அண்ட் வெர்டிகல் காம்போனன்ட் பார்க்கும்போது இ சைன் தீட்டா. ஓகேவா? இப்போ புக்ல என்ன குடுத்திருப்பாங்கன்னா, இஏ காஸ் தீட்டான்னு குடுத்திருப்பாங்க. அதுக்கு 2 வகையான டெஃபினிஷன் நம்ம பார்க்க போறோம். ஏன் காஸ் தீட்டா போட்டிருக்காங்க? ஒண்ணு என்னன்னா, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ன்றது ஸ்கேலார் குவான்டிட்டி. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ன்றது ஸ்கேலார் குவான்டிட்டி. ஏன் ஸ்கேலார் குவான்டிட்டினா, இது ஸ்கேலார் குவான்டிட்டி. பட் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ன்றது ஒரு வெக்டார். ஓகேவா? எலக்ட்ரிக் ஃபீல்ட்ன்றது ஒரு வெக்டார் அண்ட் ஏரியான்றது ஒரு வெக்டார். இப்போ 2 வெக்டார நான் மல்டிப்ளிகேஷன் பண்றேன்னா, எனக்கு எய்தர் அது வெக்டாரா வரும் ஆர் ஸ்கேலாரா வரும். ஓகேவா? பட் நமக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ன்றது ஸ்கேலார் குவான்டிட்டின்னு தெரியும். மேபி இங்க இங்க ஏதோ ஓகே. நமக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ன்றது ஸ்கேலார் குவான்டிட்டின்னு தெரியும். தெரியும். அப்ப ஸ்கேலார் குவான்டிட்டி வரணும்னா, நான் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது ஸ்கேலார் குவான்டிட்டி வரணும்னா, எனக்கு 2 டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் இருக்கு. ஒண்ணு என்னன்னா, டாட் ப்ராடக்ட், இன்னொன்னு கிராஸ் ப்ராடக்ட். ஸோ கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது எனக்கு சைன் தீட்டா வந்துரும். ஓகேவா? கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது சைன் தீட்டா வந்துரும். பட் டாட் ப்ராடக்ட் பண்ணா எனக்கு இஏ காஸ் தீட்டா வரும். இஏ காஸ் தீட்டா வரும். ஓகேவா? சரி. இப்போ ஏன் அப்போ நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ணக்கூடாதான்னு கேட்டா, பண்ணக்கூடாது. ஏன்னா, இங்க நான் 2 வெக்டார மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது எனக்கு ஸ்கேலார் வரணும். ஓகேவா? ஸ்கேலாருக்கான ரூல்ஸ் என்னன்னா காஸ் தீட்டா. இது 1. அப்படியே இங்க வாங்க. இங்க 2 காம்போனன்ட்டா பிரியுது. நான் என்ன பண்ண போறேன்னா, 2 இதுவுமே அப்ளை பண்ண போறேன். அதாவது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டூ மேபி நம்ம வேற கலர் சூஸ் பண்ணிப்போம். கிரீன் கலர். ஓகே. ப்ளூ கலர் யூஸ் பண்ணது இல்ல. ஓகே ப்ளூ கலர். ஷிட். யாஹ்! இப்போ 2த்துமே நான் அப்ளை பண்றேன். என்னன்னா, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டூ இங்க இ போட்டா தான் அது ஃப்ளக்ஸு. சரி. இ ஏ காஸ் தீட்டா 1 அண்ட் இஏ சைன் தீட்டா. ஓகே. இஏ சைன் தீட்டா சரி. ஃபர்ஸ்ட் அப்ப சைன் தீட்டால இருந்து ஆரம்பிப்போம். ஸோ தட் காஸ் தீட்டா நம்ம ஈஸியா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இப்போ இஏ சைன் தீட்டா இருக்குன்னு வச்சுப்போம். அகைன் நம்ம ஆங்கிள பொறுத்து தான் மாறுதுன்ட்டோம். இப்போ நல்லா கவனிங்க. இந்த ஏரியா இப்போ நான் இத என்ன பண்ண போறேன்னா, பேரலலா ஆக்க போறேன். ஓகேவா? பேரலலா ஆக்க போறேன்றப்போ நல்லா கவனிங்க. பேரலலா ஆக்க போறேன்றப்போ, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. அண்ட் என்னோட ஏரியா வெக்டர் எந்த டைரக்ஷன்ல இருக்கு? இப்படி இருக்கு. ஓகேவா? ஸோ 2ம் பெர்பெண்டிகுலர். பெர்பெண்டிகுலர்ன்றப்போ இதுக்கான ஆங்கிள் எவ்வளோ இங்க? 90 டிகிரி. கரெக்ட்டா? ஸோ சைன் 90 டிகிரி எவ்வளோ? 1. அப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டூ இஏ 1ன்னு வரும். ஓகேவா? ஐ மீன் இ இன்டூ 1. ஸோ இது என்ன ஷோ பண்ணுதுன்னா, மேக்ஸிமம் என்ற அவுட்புட்ட ஷோ பண்ணுது. ஓகேவா? எனக்கு 90 டிகிரியா இருக்கும்போது மேக்ஸிமமா இருக்கும். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் மேக்ஸிமமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா மேக்ஸிமமா இருக்கு. இங்க எலக்ட்ரிக் லைன்ஸே வந்து ஃப்ளோ ஆகல. கரெக்ட் தானே? பாருங்களேன். ஒரு லைன் கூடமே ஃப்ளோ ஆகல. பட் ஆனா எனக்கு சைன் தீட்டா போடும்போது மேக்ஸிமம் வருது. ஆ ஒரு மாரி கான்ட்ரடிக்ஷனா இல்ல. ஆப்போசிட்டா இருக்குது தானே. கரெக்ட்டா? அப்போ அகைன் நீங்க இன்கேஸ் நான் பெர்பெண்டிகுலரா வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஐ மீன் இத திருப்பி இப்படி வைக்கிறேன். ஸோ இப்படி வைக்கிறேன். இப்படி வைக்கும்போது
ரெண்டுத்துக்குமான ஆங்கிள் எவ்வளோ? ரெண்டுத்துக்குமான ஆங்கிள் 0 கரெக்டா? ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இப்படியே இருக்கு. அண்ட் ஏரியா வெக்டார் இப்படியே இருக்கு. ரெண்டுத்துக்குமான ஆங்கிள் 0. ஸோ sin 0ன்னு பார்க்கும்போது இங்க எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். ஸோ அது என்ன சொல்லுதுன்னா, அங்க எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸே ஃபார்ம் ஆகலன்னு சொல்லுது. பட் ஆனா ஆக்சுவலா என்ன ஆகுது? ஃபார்ம் ஆகுது. 2 லைன் பாஸ் ஆகுது இதுல. கரெக்டா? ஸோ கான்ட்ராடிக்ஷன் வருது. ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா, sin θவை எடுத்துடுறேன். அதனால நான் என்ன பண்றேன்னா, sin θ எனக்கு வேணாம்பா அப்படின்ட்டு கேன்சல் அவுட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ நான் cos θ எடுக்கிறேன். cos θ எடுத்து எனக்கு சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன வருதுன்னா, கரெக்டா வருது. அதாவது இப்போ இது பேரலா இருக்கா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இப்படி போகுது. அண்ட் ஏரியா வெக்டாரும் இப்படி இருக்கு. ஸோ ரெண்டுக்குமான ஆங்கிள் 0. ஸோ cos 0ன்னு பார்க்கும்போது எனக்கு என்ன வரும்? cos 0ன்னு பார்க்கும்போது 1 வரும். ஓகேவா? ஸோ 1 இருக்கும்போது எனக்கு அப்போ மேக்ஸிமமா இருக்கும். மேபி நான் இங்கே எழுதுறேன். ஓகேவா? ஸோ del E ஈக்குவல் டு EA மேக்ஸிமம். EA மேக்ஸிமம். அப்போ மினிமம் பார்க்கும்போது அகைன் இது வந்து கரெக்டா இருக்கும் பாருங்க. இப்போ ஓ ஷிட். சரி. மினிமம் பார்க்கும்போது நம்ம என்ன பெர்பெண்டிகுலரா ஆக்கணும் அவ்வளவுதானே? ஓகே. யா. இப்போ பாருங்களேன். எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டார் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ரைட்டா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டார் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஏரியா வெக்டார் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. அப்போ பெர்பெண்டிகுலர்ன்றப்போ 90 டிகிரி. 90 டிகிரியா இருக்கும்போது எனக்கு எந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸும் பாஸ் ஆகல. அப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் 0. அதேதான். அப்போ இங்க நான் 90 டிகிரி போடும்போது எனக்கு என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். ஓகேவா? அப்போ மினிமமா எப்போ இருக்குன்னா 90 டிகிரியா இருக்கும்போது. சரியா? அகைன் நான் சொல்லிட்டேன். 2 வெக்டாரை நான் டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது எனக்கு ஸ்கேலார் குவான்டிட்டி வரணும். 2 வெக்டார் நான் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு ஸ்கேலார் குவான்டிட்டி வரணும்னா நான் அதை டாட் ப்ராடக்ட் பண்ணணும். டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது எனக்கு காஸ் தீட்டான்னு வரும். இது ஒரு ரூலு. இன்னொரு ரூல் என்னன்னா, எனக்கு இங்க ஆங்கிள் உருவாகி எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஒன்று உருவாகுது. அப்படி எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஒன்று உருவாகும் போது 2 காம்போனண்டா பிரியுது. ஏன்னா ஒரு ஆங்கிள் உருவாகுது. E காஸ் தீட்டா, E சைன் தீட்டா. இப்போ நான் ரெண்டுத்தையுமே அப்ளிகபிள் பண்ணி பார்க்கலாமான்னு பார்க்கும்போது சைன் தீட்டா அப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா, சைன் தீட்டா அப்ளை பண்ணும்போது எனக்கு கான்ட்ரடிக்ஷன் வருது. தப்பா வருது. ஆப்போசிட்டா வருது. ஓகேவா? அதாவது இது மாதிரி பர்பண்டிகுலரா இருக்கும்போது எனக்கு வந்து மேக்ஸிமமா இருக்கும். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் மேக்ஸிமமா இருக்கும்னு சொல்லுது. பட் பர்பண்டிகுலரா இருக்கும்போது மேக்ஸிமமா இருக்காது. கரெக்டா? ஸோ நான் என்ன பண்றேன்னா சைன் தீட்டாவை எடுத்துட்டு திரும்பி காஸ் தீட்டாவை சப்ஸ்டிட் பண்ணி பார்க்குறேன். காஸ் தீட்டா எனக்கு கரெக்டா இருக்கு. ஸோ நான் காஸ் தீட்டாவே எடுத்துக்கிறேன். புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே. இப்போ இது மாதிரி யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டா இருந்தா நமக்கு பிரச்சனை இல்லை. ஓகேவா? யூனிஃபார்மா இருந்தா பிரச்சனை இல்லை. சப்போஸ் நான் யூனிஃபார்மா இருக்கு. ஓகேவா? நான் யூனிஃபார்மா இருக்குன்னு வச்சுப்போமே. அதாவது ஸோ இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கு. அண்ட் இது ஒரு இர்ரெகுலர் ஷேப். இப்போ இதுல என்ன பண்ணும்? இதுல நான் எப்படி எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்பவே சிம்பிள் தான். என்னன்னா, பக்கத்துல கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதான் ஒரே சத்தமா இருக்கு. எனக்கே கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. ஓகே. ஸோ இது வந்து ஒரு இர்ரெகுலர் ஷேப். அதுல எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாஸ் ஆகுது. நல்லா கவனிங்க. ஷேப்பும் இர்ரெகுலர். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸும் நான் யூனிஃபார்ம் இல்லை. யூனிஃபார்ம்ன்றது ஸ்ட்ரைட்டா இப்படி வருது. அண்ட் இந்த வெக்டாரோட இதுவும் பார்த்தீங்கன்னா சேமா இருக்கும். உங்க புக்லேயே நீங்க அதை செக் பண்ணலாம். பட் நான் யூனிஃபார்ம் பார்க்கும்போது வேற வேற டைரக்ஷன்ல இருக்கு. அண்ட் இதுக்கான வெக்டாரோட லென்த்தும் வேறையா இருக்கு. மேக்னிடியூடும் வேறையா இருக்கு. சரி. இப்போ இதுல எவ்வளவு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பாஸ் ஆகுதுன்னு கேட்டா, அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்மளோட எர்த் வந்து இல்லை இங்க இருந்து நீங்க எர்த்ல இருந்து மூணை பாக்குறீங்க. மூன் பார்க்கும்போது ரவுண்ட் ஷேப்ல இருக்கு. சரியா? மூன்ல இருந்து நீங்க எர்த்த பார்க்கும்போது அதே ஸ்பியர் ஷேப்ல சர்க்கிள் ரவுண்ட் ஷேப்ல இருக்கும். பட் ஆனா நமக்கு நம்ம ரவுண்ட் ஷேப்ல இருக்கிற மாதிரி தெரியுதா? நம்ம சர்ஃபேஸ்ல இருக்கும்போது நமக்கு எப்படி இருக்கு? பேரலா இப்படி இருக்கிற மாதிரி தானே இருக்கு. கரெக்டா? நம்ம சர்ஃபேஸ்ல இருக்கும்போது பேரலா இப்படி பேரலன்றதை விட ஒரு சமதளத்துல இருக்கிற மாதிரி தான் இருக்கு. கரெக்டா? அப்ப நான் இதை இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரை பண்ணுவோமா? ஓகே. ஓகே. இப்போ இங்க பாருங்களேன். இந்த ஸ்மால் லென்த் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இது ஆக்சுவலா என்னவா இருக்கும்? சரி வரைஞ்சிருவோமா? ஓகே. இது ஆக்சுவலா என்னவா இருக்கும்? ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் ஆர் ஒரு ஸ்கொயர் ஷேப்ல ஒரு ஸ்மால் லென்த். அதை நம்ம என்ன சொல்லலாம்னா டிஏன்னு சொல்லலாம். கரெக்டா? டிஏன்னு சொல்லலாம். ஸோ அதை தான் என்ன சொல்றாங்கன்னா ஸ்மால் லென்த்னு சொல்றாங்க. நான் அப்போ என்ன பண்ண போறேன்னா ஸ்மால் லென்த்தா இதை பிரிச்சு கூறு போட்டு அது எல்லாத்தையும் டோட்டலா நான் இன்டகிரேஷன் பண்ணி ஆட் பண்ண போறேன். ஓகேவா? அது எல்லாத்தையும் டோட்டலா இன்டகிரேஷன் பண்ணி ஆட் பண்ணா எனக்கான வேல்யூ கிடைச்சிரும். ஸோ அதை எப்படி பண்ணலாம்னா இப்படிதான். ஓகேவா? ஸோ ஸ்மால் லென்த்தா பிரிச்சுட்டேன். அண்ட் அந்த ஸ்மால் லென்த் நான் என்னன்னு சொல்றேன்னா டெல்டா ஏ ஆர் டிஏ. இப்போ இங்க கவனிங்களேன். நல்லா கவனிங்க. ஓகே. ஸோ இங்க நல்லா கவனிங்களேன். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இப்படி போகுது. ரைட்டா? இ வந்து இப்படி போகுது. எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இப்படி போகுது. ஏரியா இப்படி போகுது.
ஸோ இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஆங்கிள் உருவாகுது. ஓகேவா? இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஆங்கிள் உருவாகுது. ஸோ ஃபர்தராக நான் இதை கால்குலேட் பண்ணும்போது இந்த ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் கிராஸ் ஆகும்போது என்னென்ன எழுதலாம்னா மேபி இங்கே எழுதுறேன். ரப் பண்ணுறோமா? சரி, வெயிட் a minute. ஓகே, யா, இ வெக்டார் அண்ட் இப்படி தானே போகுது. எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இப்படி இருக்கு, ஏ வெக்டார் இப்படி இருக்கு, ஏரியா வெக்டார். ஓகே, இப்போ நான் இது ஒன்றுத்த மட்டும் ஒரு ஒரு ஸ்மால் எலமெண்ட், கரெக்டா? ஒரு ஸ்மால் எலமெண்ட்டுக்கு மட்டும் நான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை கண்டுபிடிக்கணும்னா டெல்லி விச் இஸ் ஈக்குவல் டு இ வெக்டார் டாட் டிஏ வெக்டார்னு போட்டுடலாம். ஓகேவா? ஸ்மால் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லென்ஸ்னா வராது. அது ஆல்ரெடி எலக்ட்ரிக் ஃபீல்ட் லென்ஸ்ன்றதே நம்ம அசம்ஷனில் எடுத்து ஆல்ரெடி ஸ்மாலாக இருக்கிறது தான். ஓகேவா? இப்போ நான் ஹோலா இந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாக வந்து கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணலாம்? இன்டகிரேஷன் பண்ணால் எனக்கு கிடைச்சிரும். கரெக்டா? ஸோ சம்மேஷன் பண்ணுவாங்க. சம்மேஷனோட அட்வான்ஸ் லெவல். சம்மேஷன் ஒன்றும் இல்லை, நெக்ஸ்ட் இந்த ஏரியா, நெக்ஸ்ட் இந்த ஏரியா, நெக்ஸ்ட் இந்த ஏரியா, இந்த ஏரியா, அடுத்தது இந்த இது அப்படின்னு போகிறது தான். ஸோ 1 2 3 1 2 3 4 5 இது எல்லாத்தையும் நான் சம்மேஷன் பண்ணுறதை இன்டகிரேஷன் கூட பண்ணலாம். ஓகேவா? ஸோ இன்டகிரேஷன் பண்ணும்போது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் என்னது? இ வெக்டார் டாட் டிஏ வெக்டார். சரியா? இது ஒரு இர்ரெகுலர் ஷேப்புக்கு, பட் இது இந்த இடத்துல நான் க்ளோஸ்டா இருக்கிற மாதிரி போட்டிருப்பேன், பட் க்ளோஸ்டா இருக்காது புக்கில். ஓகேவா? இன்கேஸ் க்ளோஸ்டா இருந்தா அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்த க்ளோஸ்ட் இன்டெக்ரல் போட்டுக்கணும். அவ்வளோதான். அந்த இடத்துல க்ளோஸ்ட் இன்டெக்ரல் போட்டுக்கணும். சம்திங் இப்போ இங்க பாருங்களேன், ஆங்கிள் எங்க ப்ரொடியூஸ் ஆகுது? தீட்டான்ட்டு மோர் தென் 90 டிகிரிக்கு. இப்போ நான் சர்ஃபேஸுக்கு பர்பண்டிகுலராக ஒரு லைன் வரைஞ்சா, சர்ஃபேஸுக்கு பர்பண்டிகுலராக ஒரு லைன் வரையணும்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த சர்ஃபேஸுக்கு பர்பண்டிகுலரான்னு பார்க்கும்போது இது 90 டிகிரிக்கு மேலே போகுது அப்டிஸ் ஆங்கிள். பட் இந்த இடத்துல பார்க்கும்போது என்னன்னா, நான் சர்ஃபேஸுக்கு இப்போ பர்பண்டிகுலராக வச்சா இது 90 டிகிரி கீழே போகுது. ஐ மீன் அந்த ஏரியா வெக்டராக சொல்கிறேன் நான். ஸோ அங்கே பார்க்கும்போது என்னன்னா அது அக்யூட் ஆங்கிள். அகைன் வேற எதுவும் இல்லை. ஸோ இன்கேஸ் 90 டிகிரியாக இருந்ததுன்னா அந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வேற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ அப்போ எனக்கு நெகட்டிவாகவும் இருக்கலாம், பாசிட்டிவாக இருக்கலாம், ஜீரோவாகவும் இருக்கலாம். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ன்றது எப்படியா வேணாலும் இருக்கலாம். சரியா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. சைனிங் ஆஃப். தேங்க்யூ. ஸ்கூலில் ஸ்டாஃப் நடத்திட்டு இருக்கும்போது பேசிகிட்டே இருப்போம். அப்போனா எனக்கு தெரியாது ஸ்டாஃபுக்கு எவ்வளோ கோவம் வரும்ன்ட்டு.